Good evening all. Welcome to Anna Administrative Staff College AMTN Presence Mission KYCல தான் இருக்கோம். இன்னைக்கு நம்ம ரீசனிங் உடைய லாஸ்ட் கிளாஸ்ல இருக்கோம். ஸோ எல்லா டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ணிட்டோம். என்னென்ன டாபிக்லாம் இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன டாபிக் பார்த்தோம்? சில்லாகிசம் பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? கோடட் இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோமா? மூணாவது கோடிங் அண்ட் டீகோடிங். அடுத்து நாலாவது டைரக்ஷன்ஸ். அஞ்சாவது blood relations. ஆறாவது என்ன டாபிக் பார்த்தோம்? seating arrangement. ஏழாவது puzzle. ஸோ மேபி எல்லாத்துலேயும் எதுலையாவது பார்ட் 1 பார்ட் 2 இருக்கலாம். பசில்ஸ் பார்த்தோமா? பசில்ஸ்லேயே என்னெல்லாம் பார்த்தோம்? ஃப்ளாட் பேஸ்டு பசில், ஃப்ளோர் பேஸ்டு பசில், டெசிக்னேஷன் பேஸ்டு பசில், இதெல்லாம் பார்த்தோமா? அது மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல என்னெல்லாம் பார்த்தோம்? ஸ்கொயர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ரெக்டாங்கிள், ஸ்கொயர் ரெக்டாங்கிளுக்கு பெருசாக வித்தியாசம் கிடையாது. சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ட்ரையாங்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இது எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து லாஜிக்கல் ரீசனிங்ல என்ன பார்த்தோம்? பேர் டெஸ்ட் அப்படி இல்லைன்னா ஆல்பபெட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறமா நேற்றைய கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? நம்ம லாஸ்ட் மெஷின் இன்புட் அண்ட் அவுட்புட், இதான் நம்ம நேற்று லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபைனல் கிளாஸ் டேட்டா சஃபிஷியன்சி. ஸோ இந்த டாபிக் எப்படி மேம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, எதுல இருந்து வேணாலும் நமக்கு ஒரு கொஷின் கேட்பாங்க. சரியா? அதுக்கான டேட்டாஸ் கொடுத்துட்டு கொஷின் கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு டேட்டா கொடுத்துட்டு ஒரு கொஷின் கேட்பாங்க. இப்போ அந்த கொஷினை ஆன்சர் பண்றதுக்கு நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் போதுமா, அப்படி இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் போதுமா, அப்படி இல்லைன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து பண்ணாதான் ஆன்சர் வருமா, இல்ல ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் தனித்தனியா பண்ணாலும் எனக்கு ஆன்சர் வருமா, அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் சிலாகிசம்ல இருந்து இருக்கலாம், இல்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இல்ல பிளட் ரிலேஷன், இல்ல டைரக்ஷன், இல்லைன்னா அந்த பேர் டெஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ எதுல இருந்து வேணாலும் இருக்கலாம். நமக்கு ஜென்ரலா ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க, கேட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளால அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து தான் நம்ம அதுக்கான ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். சரியா? ஸோ டைரக்டா கொஷின்ஸ்குள்ள போயிடலாமா? ஏன்னா இது வரைக்கும் பார்த்தா நம்ம எல்லா ஓவரால் கான்செப்டையும் யூஸ் பண்ணி தான் இந்த கிளாஸஸை நம்ம பார்க்க போறோம். புதுசா இந்த கிளாஸ்க்கு கான்செப்ட்ஸ்னு எதுவும் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஹவ் இஸ் நாட் ரிட்டன் இன் அ கோட் லாங்குவேஜ். ஹவ் இஸ் நாட் ரிட்டன் இன் அ கோட் லாங்குவேஜ். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கோடிங் அண்ட் டீகோடிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது 1 2 பார்த்தாலே நமக்கு தெரியுதா? நாட் எண்ட் கம் ஹியர் அப்படின்றத இஸ் ரிட்டன் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்ல கொடுத்துருக்காங்க. இதுல ஸ்பெசிஃபிக்கா நாட் அப்படின்றதுக்கு கோட் வேல்யூ, கோட் லாங்குவேஜ் என்னது அப்படின்றதான் கொஸ்டின்ல கேட்குறாங்க. இது நமக்கான ஸ்டேட்மெண்ட் 1, இது நமக்கான ஸ்டேட்மெண்ட் 2. இந்த ஸ்டேட்மெண்ட் 1ல இருந்து நம்மளால நாட் அப்படின்றதுக்கான கோட் வேல்யூ எடுக்க முடியுதான்னு பாருங்க. நாட் எண்ட் கம் ஹியர், 4ம் டிஃப்ரெண்ட். ஸோ இங்கேயும் எனக்கு கோடும் 4 இதுலேயும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ எனக்கு நாட்ன்றதுக்கான கோடு என்னால் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு கண்டுபிடிக்க முடியல. ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லுங்க. கம் ஹியர் ஆர் கோ பேக். ஸோ இங்கேயும் எனக்கு என்ன இருக்கு? எல்லாமே வித்தியாசமான வேர்ட்ஸ் இருக்கு. கம், ஹியர், ஆர், கோ பேக். இங்கேயும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வித்தியாசமான கோட் வேர்ட்ஸ் இருக்கு. இதுல எனக்கு நாட்டுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா என்ன கோட் வேர்ட்னு கண்டுபிடிக்க முடியாது, ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் வச்சு. இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைண்டா வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்றதா அடுத்த ஸ்டெப் செக் பண்ணும். ஸோ கம்பைண்டா வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. இங்க எனக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயும் எது காமனா இருக்கு? இங்க கம் ஹியர் காமனா இருக்கு, இங்கேயும் கம் ஹியர் காமனா இருக்கு. அப்போ இதே மாதிரி எனக்கு கோட் லாங்குவேஜ்ல எது காமனா இருக்குன்னு பாருங்க. ஏபியில் போ காமனா இருக்கு, அடுத்து கோல சு காமனா இருக்கு. ஓகேவா? எஸ்யூ அப்படின்றது காமனா இருக்கு. எனக்கு மிச்சம் இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்னது? நாட் எண்டுன்னு இருக்கு. இங்க ரெண்டு கோட் வேல்யூ கா அப்படி இல்லைன்னா டி ஐ டி அப்படின்ற மாதிரி கோட் வேல்யூ இருக்கு. இப்போ எனக்கு நாட்டுக்கு ஜிஏவும் இருக்கலாம், இல்லைன்னா டிஐயும் இருக்கலாம். என்னால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்தா கூட என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, நாட்டுக்கான அந்த கோட் லாங்குவேஜ்ல கொடுத்துருக்க அந்த வேல்யூ கண்டுபிடிக்க முடியல. அப்போ இந்த ஆப்ஷன்ல எது சூஸ் பண்ணலான்னு பாருங்க. If the data in statement 1 alone are sufficient to answer the question, while the data 2 alone are not sufficient to answer the question. அதாவது இந்த ஆப்ஷன்ல என்ன சொல்றாங்க? 1 மட்டும் சஃபிஷியன்ட்,
2 மட்டும் வச்சா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்தா கூட கண்டுபிடிக்க முடியல இல்லையா? அது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்க்கலாமா? The data given in both the statement 1 and 2 together are not sufficient to answer. So option D. ரெண்டையுமே நம்மளால டுகெதரா சேர்த்தா கூட இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர். இதான் நம்மளுடைய ஆப்ஷன். சரியா? இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா? டேட்டா சஃபிஷியன்சி கொஷின்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? இதனுடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் நமக்கு எங்க வந்திருக்கும் அப்படின்னா யூபிஎஸ்சி ரீசனிங்ல கேட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. அமாங் ஏ பி சி டி அண்ட் எஃப் ஹூ இஸ் த ஹெவியஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? பேஸ்ட் ஆன் வெயிட் வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் யார் ஹெவியஸ்ட்? இப்போ நான் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு யார் ஹெவியஸ்ட்னு சொல்ல முடியுதா அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன கொடுத்துருக்காங்க? பி இஸ் ஹெவியர் தென் ஏ. இப்போ பி கிரேட்டர் தென் ஏ. ஓகேவா? அண்ட் இ. பி இஸ் ஹெவியர் தென் ஏ அண்ட் இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ கமா இ. ஏவும் இயையும் விட எனக்கு பி ஹெவியர், பி கிரேட்டர் தென் ஏஇ. இந்த கொஷின்ல எனக்கு டோட்டலா 6 பேர் இருக்காங்க இல்லையா? ஏ பி சி டி இ எஃப்னு. ஆனா இங்க 3 பேரை பத்தி மட்டும்தான் பேசியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ யார் ஹெவியஸ்ட்னு என்னால ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு ஆன்சர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு என்னால ஆன்சர் பண்ண முடியாது. ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் தனியா வச்சு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணணும். எஃப் இஸ் ஹெவியர் தென் பி. ஸோ எஃப் ஹெவியர் தென் பினா எஃப் கிரேட்டர் தென் பி. பட் லைட்டர் தென் டி. யாரு? எஃப் இஸ் லைட்டர் தென் டி. அப்போ இங்க என்னது? டி இஸ் ஹெவியர் தென் எஃப்னு சொல்லிக்கலாமா? அப்போ டி இஸ் ஹெவியர் தென் எஃப். ஓகேவா? ஸோ டி கிரேட்டர் தென் எஃப். ஹூ இஸ் நாட் ஹெவியஸ்ட்? இங்க ஹூன்றது யாரு? டிஏ சொல்றாங்க. டி இஸ் நாட் ஹெவியஸ்ட். அப்போ டி கிரேட்டர் தென் எஃப் கிரேட்டர் தென் பின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டி கிரேட்டர் தென் எஃப் கிரேட்டர் தென் பி. இங்க எனக்கு 3 பேர் வந்துட்டாங்க. மிச்சம் 3 பேர் இருக்காங்க. ஏ பி சின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க 3 பேரை பத்தி எனக்கு எந்த டேட்டாவும் ஸ்டேட்மெண்ட் 2ல கொடுக்கல. அப்போ என்னால யார் ஹெவியஸ்ட் இந்த 6 பேருக்குள்ள அப்படின்றத ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் வச்சும் என்னால கண்டுபிடிக்க முடியல. இப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் டுகெதரா நம்மளால பண்ண முடியுமான்னு பாருங்க. இங்க எனக்கு பி கிரேட்டர் தென் ஏஇன்னு தெரிஞ்சிருச்சா? அப்போ பி கிரேட்டர் தென் ஏஇனா பிக்கு கீழே தான் எனக்கு ஏஇ இருக்க போகுது. ஓகேவா? ஒன்று எனக்கு ஏஇன்னு இருக்கலாம், இல்லை இஏன்னு இருக்கலாம். நம்ம இப்போ 5 பேரை கொண்டு வந்துட்டோம். மிச்சம் எனக்கு யார் இருக்காங்க? சி இருக்காங்க. டி எனக்கு ஹெவியர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு சி தான் ஹெவியரா? ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட், இவங்க செகண்ட், தேர்ட், ஃபோர்த். இவங்க இங்க இஏ வரலாம், இங்க ஏஇ யார் வேணா வரலாம். ஸோ எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். நமக்கு தேவையானது யார் ஹெவியஸ்ட் மட்டும்தான். யார் ஹெவியஸ்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு? சி தான் ஹெவியஸ்ட்னு தெரிஞ்சிச்சு. இப்போ எப்படி நமக்கு தெரிஞ்சது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் 2வது ஸ்டேட்மெண்ட்ல இருக்க டேட்டா 2 டேட்டாவையும் டுகெதரா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சது. அப்போ எந்த ஆப்ஷன்ல இருக்கு? If the data given in both statement 1 and 2 together are necessary to answer the question. ஸோ ரெண்டத்தையும் சேர்த்தா எனக்கு ஆன்சர் பண்ண முடியுது. ஓகேவா? டுகெதர் ஆர் நெசசரி டு ஆன்சர் த கொஷின். ஆப்ஷன் டில நாட் சஃபிஷியன்ட்னு இருக்கும். 2 ஸ்டேட்மெண்ட்டை சேர்த்தாலும் இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட் அப்படின்ட்டு. ஸோ ஆப்ஷன் இ தான் நமக்கு இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகே தானே? கிளியரா? நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் எக்ஸ் அண்ட் பாயிண்ட் டி? இப்போ எனக்கு எக்ஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, டின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதனுடைய டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு இந்த கொஷினை ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்க போறோம். ஒய் பாயிண்ட் ஒய் இஸ் 5 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் எக்ஸா? ஸோ எனக்கு இங்கே எக்ஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. பாயிண்ட் ஒய் இஸ் 5 மீட்டர் வெஸ்ட். ஸோ 5 மீட்டர் வெஸ்ட்னா இந்த சைடா? ஸோ 5 மீட்டர் வெஸ்ட்ல எனக்கு ஒய்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அண்ட் பாயிண்ட் இசட் இஸ் 8 மீட்டர் நார்த் ஆஃப் பாயிண்ட் எக்ஸ். எக்ஸோடைய நார்த்ல எனக்கு என்ன இருக்கு? பாயிண்ட் இசட் இருக்காங்க 8 மீட்டர். இப்போ எனக்கு யாருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க? எக்ஸுக்கும் டீக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இங்கே டி பற்றி எங்கேயாவது பேசியிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பேசலை. ஸோ எனக்கு ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் சஃபிஷியன்ட் கிடையாது டு ஆன்சர் த கொஷின். அடுத்து பாருங்க, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாயிண்ட் டி இஸ் 8 மீட்டர் சவுத் ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் ஒய். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எனஃபான்னு பார்க்க போறோம். ஓகே. இப்போ எனக்கு எங்க இருக்கு? பாயிண்ட் ஒய் இங்க இருக்கு. பாயிண்ட் டி இஸ் 8 மீட்டர் சவுத் ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் ஒய். ஒய் பாயிண்ட் இங்க இருக்குன்னா சவுத் ஈஸ்ட் எனக்கு எங்க வரும்? இங்க வருமா? ஓகேவா? ஸோ இங்கே தான் எனக்கு பாயிண்ட் டி. எனக்கு இங்கே பாயிண்ட் டி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கே பாயிண்ட் டி இருக்கலாம், இல்லை இங்கே பாயிண்ட் டி இருக்கலாம், இல்லை இங்கே பாயிண்ட் டி இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். இப்படி இருந்துட்டாலே என்னால் இந்த டீன்ற பொசிஷனையே இப்போ என்னால் அக்யூரேட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியல. அப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியாதப்போ எப்படி நம்மளால டிஸ்டன்ஸ் சொல்ல முடியும்?
இப்போ நமக்கு இங்க ஒய்க்கும் டீக்குமான டிஸ்டன்ஸ் கேட்கல. இங்க கேட்டிருக்கிறது நமக்கு ஒய் எக்ஸுக்கும் டீக்குமான டிஸ்டன்ஸ் தான். பட் டீன்ற பாயிண்டே என்னால எங்க வரும்னு ஃபிக்ஸ் பண்ண முடியல. அப்படி இருக்கிறப்போ என்னால ஸ்டேட்மெண்ட் 2 வச்சும் ஆன்சர் பண்ண முடியாது. ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணாலாவது ஆன்சர் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு டீன்ற பாயிண்டே ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட். எனக்கு எந்த ஆங்கிள் இங்க சவுத் ஈஸ்ட்ல இருக்குன்றது தெரியாதப்போ எனக்கு எங்க வேணா டீ வரலாம். அப்படின்றப்போ எனக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டும் சேர்த்தாலும் என்னால ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இஃப் த டேட்டா கிவன் போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டுகெதர் ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். இதான் நம்மளுடைய ஆன்சர். மோஸ்ட்லி நமக்கு கொஸ்டின்ல சவுத் ஈஸ்ட் இல்லை நார்த் வெஸ்ட்னு ஆங்கிள் கொடுக்காம கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நமக்கு நாட் சஃபிஷியன்ட் அப்படின்ற மாதிரி தான் ஆன்சர்ஸ் வரும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த டயக்ராம் வரையாமலும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கலாம். எப்படி சால்வ் பண்ணியிருக்கலாம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறப்பவே எனக்கு டீயை பற்றி பேசவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு ஆன்சர் பண்ண முடியாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறப்போ எனக்கு இங்கே சவுத் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட் இல்லை சவுத் வெஸ்ட் அப்படின்னு இருந்ததுன்னா அதை வச்சும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. 2 டேட்டாவையும் சேர்த்து வச்சும் இப்போ என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதை நம்ம இந்த டயக்ராம் போடாமலே நம்ம அப்படியே நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னு போட்டிருக்கலாம். ஓகேவா? கிளியர் தானே? அடுத்த கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹவ் இஸ் ஹெச் ரிலேட்டட் டு ஒய்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு எங்கேயுமே ஹெச்சை பற்றியும் பேசல, ஒய்யை பற்றியும் பேசல. அப்போ எனக்கு ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியாதுங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஒய் இருக்காங்க, ஹெச் இருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தனியாக வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டுகெதரா சேர்த்து வச்சும் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா எப்பயுமே எனக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தனியா வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியுதுன்னா அப்படியே டக்குன்னு நான் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? 2 ஸ்டேட்மெண்ட்டை டுகெதரா போட்டாலும் எனக்கு ஆன்சர் வருதான்றதையும் நம்ம கிராஸ் செக் பண்ணணும். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தனியா வச்சு தான் ஆன்சர் பண்ண முடியல. பட் 2 ஸ்டேட்மெண்ட்டும் சேர்த்தாலும் ஆன்சர் வருதான்றதையும் நம்ம செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணா நமக்கு இந்த ஆப்ஷன் கூட கரெக்டா வரலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஹவ் இஸ் ஹெச் ரிலேட்டட் டு ஒய்? இது என்னது பிளட் ரிலேஷன் கொஸ்டினா? பிளட் ரிலேஷன் கொஸ்டின் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாருக்கும் சைனு எப்படி சால்வ் பண்ணும் அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் 1ல? ஓ இஸ் அ ஃபாதர் ஆஃப் வி. ஸோ ஓன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஃபாதர், அப்போ மேல் ஜெண்டர். ஸோ பாக்ஸ் போட்டேன். இஸ் அ ஃபாதர் ஆஃப் வி. ஸோ ஃபாதர் ஆஃப் வி ஒரு ஜென்ரேஷன், ஸோ ஒரு ஆரோ. ஹூ இஸ் த மதர் ஆஃப் எஸ்? ஹூன்றது யாரு? இங்க வி. வி யாரு? இஸ் த மதர் ஆஃப் எஸ். ஓகே, இங்க ஏன் சர்க்கிள் போட்டோம்? ஃபீமேல் ஜெண்டர்னால. மதர் ஆஃப் எஸ் ஒரு ஜென்ரேஷன், ஸோ ஒரு ஆரோ. ஓ ஹாஸ் ஒன்லி ஒன் சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓ ஹாஸ் ஒன்லி ஒன் சன். இப்போ எனக்கு ஓ இஸ் த ஃபாதர் ஆஃப் வி. ஓகே, ஹூ இஸ் த மதர் ஆஃப் எஸ்? எஸ் உடைய மதர் தான் வி. ஓ ஹாஸ் ஒன்லி ஒன் சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓக்கு ஒரு டாட்டர், அப்போ இன்னொருத்தர் யார் இருப்பாங்க? இங்க ஒரு சன்னும் இருக்க போறாங்க. ஓகே தானே? ஸோ இது ஒரு ரிலேஷன், இது தனியா இருக்கட்டும். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, ஒய் இஸ் அ மேட்டர்னல் அங்கிள் ஆஃப் எஸ். ஸோ ஒய்ன்னு இருக்காங்க, ஹி இஸ் அ மேட்டர்னல் அங்கிள் ஆஃப் எஸ். ஸோ எஸ் உடைய மேட்டர்னல் அங்கிள்னா அம்மாவுடைய பிரதரா? ஓகேவா? ஸோ இங்க எனக்கு அம்மா, அம்மாவுடைய பிரதர். ஸோ இவங்க தான் யாரு? ஒய். ஒய் இஸ் அ மேட்டர்னல் அங்கிள் ஆஃப் எஸ். கரெக்டா வந்துருச்சா? அடுத்து பாருங்க, ஓ இஸ் அ ஃபாதர் இன் லா ஆஃப் ஹெச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க எனக்கு ஓ எங்கேயுமே வரல. ஸோ நான் எங்க போய் ஓ இஸ் அ ஃபாதர் இன் லா ஆஃப் ஹெச் போட முடியும்? அடுத்தது பாருங்க, ஹூ இஸ் அ ஃபாதர் ஆஃப் எஸ். இங்க ஹூன்றது ஹெச். ஹெச் இஸ் அ ஃபாதர் ஆஃப் எஸ். அப்போ இங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இங்க யாரு? ஃபாதர் ஹெச். ஹெச் இஸ் அ ஃபாதர் ஆஃப் எஸ். இப்போ ஓ இஸ் அ ஃபாதர் இன் லா ஆஃப் ஹெச்னு கொடுத்துருக்காங்களா? ஃபாதர் இன் லானா இங்க ஒய்ஃப் உடைய ஃபாதர். ஸோ அப்போ இங்க தான் எனக்கு ஓ வருவாங்க. கிளியரா? இப்போ எனக்கு யாருக்கு ரிலேஷன்? ஹவ் இஸ் ஹெச் ரிலேட்டட் டு ஒய்? ஸோ ஹெச் இங்க இருக்காங்க, ஒய் இங்க இருக்காங்க. ஹவ் இஸ் ஹெச் ரிலேட்டட் டு ஒய்? ஒய்ஃப் உடைய பிரதர், பிரதர் இன் லா. ஓகே, இப்போ எனக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு தனியா என்னால ஆன்சர் பண்ண முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இங்கே கொண்டு வந்து இதையும் கொண்டு வந்து என்னால கன்ஃபியூஸ் பண்ண முடியுமா? பாருங்க, பண்ணலாம் இல்லையா? ஏன்னா இங்க வின்னு ஒரு மதர் இருக்காங்க. ஸோ அந்த வி தான் இங்க வருவாங்க. ஸோ இங்க தான் வி வருவாங்க. ஓகேவா?
ஸோ இப்போ எனக்கு என்னது ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் வச்சு தனியா ஆன்சர் பண்ண முடிஞ்சது. 2யும் கம்பைன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் இஸ் சஃபிஷியன்ட்டா? ஓகேவா? ஸோ இது எனக்கு அடிஷனலா இந்த மதருடைய நேம் மட்டும் தான் குடுத்துருக்கு. அதாவது ஸ்டேட்மெண்ட் 1ஓட கம்பேர் பண்றப்போ. ஓகேவா? எனக்கு 2 இதையும் கம்பைன் பண்றப்போ எனக்கு வந்து வர்ற ஆன்ஸரும் மாறல. சேமா தான் இருக்க போகுது. ஸோ அதனால எனக்கு ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் கரெக்ட். இதனால எனக்கு எந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. தேவையும் படல. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 எனக்கு தேவையே இல்ல. The data in statement 2 alone are sufficient to answer the question, while the data in statement 1 alone are not sufficient to answer the question. So 2 மட்டும் sufficient, 1 தேவையில்ல. ஓகேவா? 1 not sufficient. ஓகே. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2யும் சேர்த்தாலும் நமக்கு ஆன்சர் வருது தான். இல்லன்னு சொல்லல. பட் ஆனா எனக்கு இந்த அடிஷனல் டேட்டா இங்க நமக்கு தேவைப்படல. ஓகேவா? ஸோ அதனால இங்க போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 அண்ட் டுகெதர் ஆர் நெசசரி டு ஆன்சர் த கொஸ்டின் கிடையாது. இங்க எனக்கு அடிஷனலா ஏதாவது ஒரு புது விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துட்டு வந்து இங்க நான் அப்ளை பண்ணி எனக்கு ஆன்சர் வந்திருந்தா தான் நம்ம என்ன சொல்லணும்? 2 ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து இட்ஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் அப்படின்னு சொல்லணும். கிளியர் தானங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? A family consists of 6 members. How is B related to D? So ஒரு family 6 members. How is B related to D? First statement 1 மட்டும் பாருங்க. B is a spouse of F அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ Bயும் Fவும் husband and wife. Okay. Who is the grandmother of A? இங்க whoன்றது F. So F is a grandmother of A. So grandmother அப்படின்னா 2 ஜெனரேஷனா? So grandmother of A. A is the only daughter of D. A is the only daughter of D னா எனக்கு D இங்கேயும் வரலாம், அப்படி இல்லைன்னா இங்கேயும் வரலாம். புரியுதா? ஏன்னா D இவங்களுடைய பையனாவோ இல்லை பொண்ணாவோ இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சன் இன் லாவோ இல்லை டாட்டர் இன் லாவோவும் இருக்கலாம். ஓகேவா? E is the sister in law of D. E is the sister in law of Dனா Dக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தர் யாரு? மேல் ஜெண்டரா இருப்பாங்க. சிஸ்டர் இன் லா ஆஃப் டி. ஸோ ஈன்றவங்க எனக்கு சிஸ்டர் இன் லா. சிஸ்டர் இன் லானா எனக்கு ஜெண்டர் ஃபீமேல், ஸோ சர்க்கிள். சிஸ்டர் இன் லா ஆஃப் டி. டியோடைய சிஸ்டர் இன் லா. இவங்க யாரு? அன்மேரிட். ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்க? ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு டி? பிக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன்? எனக்கு டி இங்கே எக்ஸாக்டா இங்கேயும் வரலாம், இல்லை இங்கேயும் வரலான்னு சொன்னோம். ஸோ எனக்கு டிக்கும் எஃப்க்கோ இல்லை டிக்கும் பிக்கு என்ன ரிலேஷன் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எனக்கு இங்கே 2 பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியல. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தனியாக வச்சு ஆன்சர் பண்ண முடியுதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். எஃப் இஸ் த மதர் இன் லா ஆஃப் டி. ஸோ எஃப்ன்றவங்க மதர் இன் லா ஆஃப் டி. அப்போ டின்றவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்களுடைய மதர் இன் லா. ஓகேவா? Who is the sister D? Who is the sister-in-law of E? இங்க என்னது? D is the sister-in-law of E. So Eன்றவங்க sister-in-law, so female gender circle. Who is the aunt of A? அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க எனக்கு A. Who is an aunt of A? Eன்றவங்க Aக்கு aunt. இப்போ புரியுதா? நான் இங்க ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? டி இங்கேயும் வரலாம், இல்லை இங்கேயும் வரலாம். இப்போ இங்க இருந்து தான் எனக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சது. என்னது? டின்றவங்க எஃப்ன்றவங்களுடைய சன் இன் லாவோ இல்லை டாட்டர் இன் லாவோ அப்படின்ற ஐடியா எனக்கு இங்க இருந்தா கிடைச்சது. எனக்கு ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்க எனக்கு இவ்வளோதான் வந்து டயக்ராம் இருக்கு. ஸோ இதை வச்சு என்னால தனியா ஆன்சர் பண்ண முடியுமா? பி இஸ் ரிலேட்டட் டு டின்னு. எனக்கு பி இங்க வந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா எனக்கு பி இங்க இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம் இல்லையா? ஸோ எனக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சும் என்னால தனியா ஆன்சர் பண்ண முடியல. ஓகேவா? ஏன்னா எனக்கு பி இவங்களுடைய ரிலேஷன் இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். ஏன்னா எனக்கு டியுடைய ஜெண்டரும் எனக்கு இங்க தெரியாது. ஸோ அதனால என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது இங்கேயும் ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு டின்னு. இப்போ நான் 2யும் கம்பைன் பண்றேன்னு வைங்களேன். 2யும் கம்பைன் பண்ணா என்ன தெரியும்? பி இஸ் அ ஸ்பவுஸ் ஆஃப் எஃப்னு தெரியுமா? ஸோ எனக்கு பி இங்க வந்துருவாங்க. பி இஸ் அ ஸ்பவுஸ் ஆஃப் எஃப்னு தெரிஞ்சிரும். அடுத்து எனக்கு மிச்சம் இருக்கிறது யாரு? சி மட்டும்தான் மிச்சம் இருப்பாங்க. ஸோ நான் சியை இங்க போட்டுருவோம். இப்போ நான் தெளிவா சொல்லலாம், டியும் பியும் யாரு? ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு டி? பின்றவங்க எனக்கு ஃபாதர் இன் லா ஆஃப் டி அப்படின்னு சொல்லிக்கலாமா?
ஃபாதர் இன் லா ஆஃப் டி. அப்போ எனக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணப்பதான் ஆன்சர் கிடைச்சது. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு பார்க்குறப்போ எனக்கு டி எங்க வருவாங்கன்னு கன்ஃபார்மா தெரியாம இருந்தது. இங்க பார்க்குறப்போ எனக்கு பி எங்க வருவாங்கன்னு கன்ஃபார்மா தெரியாம இருந்தது. ஓகேவா? 2யும் கம்பைன் பண்றப்பதான் எனக்கு எல்லாமே ஃபிட் இன் ஆச்சு. அப்போ போத் 1 and 2 ஆர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். ஸோ 2மே எனக்கு டுகெதரா இருந்தாதான் எனக்கு சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். 2யுமே தனித்தனியா வச்சு என்னால ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே தானே? கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க 5 persons LMNOP are sitting in a row but not necessarily in the same order. Who among the persons sits third from the left end? ஸோ third from the left endல யார் உட்கார்ந்துருக்காங்க அதான் கேட்குறாங்க. ஸோ ஃபேஸிங் நார்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரோல எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க? 6 பேர். 1 2 3 4 5 6. ஃபேஸிங் நார்த் அப்படின்னா என்னுடைய லெஃப்ட் எங்க இருக்க போகுது? நார்த்தை நோக்கினா இங்க லெஃப்ட், இங்க ரைட் இருக்க போகுது. ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு சஃபிஷியன்டான்னு பார்ப்போமா? ஓ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஸோ ஓ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பினா லெஃப்ட் சைடு எல்லாமே இங்கே தான் வரும் இல்லையா? ஸோ இப்போ நான் பியை இங்கே வச்சுக்கிட்டா ஓ சிட்ஸ் செகண்ட் லெஃப்ட்னா இங்கே வரலாம். அப்படி இல்லைனா பியை நம்ம இங்கே வச்சுட்டா ஓ இங்கே வரலாம். அப்படி இல்லைனா பி நான் இங்கே வச்சுக்கிட்டா ஓ, ஸோ பி இங்கே, இங்கே ஓ, பி இங்கேனா எனக்கு இங்கே ஓ. இன்னொரு ஆப்ஷன் என்ன வரும்? பி இங்கே கூட இருக்கலாம். பி இங்கேனா இங்கே ஓ. இந்த மாதிரி எனக்கு 4 பாசிபிலிட்டி வரும். ஹூ இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் எல்? இங்கே ஹூன்றது யாரு? பி. ஓகேவா? பி இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் எல். இப்போ எனக்கு எல் போடுறதுக்கு இங்கே ஒரு பாசிபிலிட்டி, இங்கே ஒரு பாசிபிலிட்டி. இந்த ஆப்ஷன்லையும் இங்கே ஒரு பாசிபிலிட்டி, இங்கே ஒரு பாசிபிலிட்டி. ஸோ எல்லா ஆப்ஷன்லையும் எனக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ போட்டால் எனக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே எனக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு இல்லையா? ஸோ இங்கேயும் அது மாதிரி எனக்கு 2 பாசிபிலிட்டி வரும். ஹூ இஸ் அ நெய்பர் ஆஃப் எல்லுக்கு. ஸோ இங்கே ஒரே ஒரு பாசிபிலிட்டி வரதுனால இப்போதைக்கு நான் இந்த பாசிபிலிட்டி மட்டும் வச்சு செக் பண்ணுறேன். ஹூ இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் எல்லுக்கு இப்படி போட்டுக்கலாம். எம் அண்ட் என் இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர். எனக்கு எம் அண்ட் என் இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம் என் எனக்கு இமீடியட் நெய்பர் கிடையாதுன்னா எனக்கு ஒரு கேப் விட்டு தான் எம்என் வரப்போகிறாங்க. ஸோ இங்கே எம்என், இங்கே எம்என் போட்டுக்கலாம். எனக்கு மிச்சம் யார் இருப்பாங்க? எல்எம்என் ஓபி இருக்காங்க. மிச்சம் இருக்குது எனக்கு ஸோ 5 மெம்பர்ஸ் தான் இல்லையா? சாரி, ஃபர்ஸ்டே நம்ம 6ன்னு போட்டிருக்கோம். ஓகே, 5 மெம்பர்ஸ். ஸோ 1 2 3 4 5 தான். ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்கிறது பி இங்கேனா செகண்ட் லெஃப்ட்ல ஓ இங்கே. அடுத்த ப்ராபபிலிட்டி எனக்கு பி இங்கேனா செகண்ட் லெஃப்ட்ல ஓ இங்கே. நெக்ஸ்ட் பி இங்கேனா இங்கே ஓ. ஸோ இதான் நமக்கு வர போகிறாங்க. இதுக்கப்புறம் நமக்கு என்னது? ஹூ இஸ் அன் பி இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் எல். இங்கே எனக்கு 2 ஆப்ஷன் வருவாங்க, இங்கேயும் 2 ஆப்ஷன். ஸோ நான் இங்கே மட்டும் எல் போட்டுக்கிறேன். ஆனால் இங்கே நான் எம்மும் என்னும் போட்டால் அட்ஜசன்ட்ல வந்துடும். ஸோ இந்த பாசிபிலிட்டி போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து எனக்கு என்னது? எல். எல் நம்ம இங்கே இந்த பாசிபிலிட்டியில் நான் இங்கே போடுறேன்னு வைங்களேன் எல். எனக்கு எம்மும் என்னும் இமீடியட் நெய்பர்லாம் வரமாட்டாங்க. எம்மும் என்னும் இப்போ அது இது என்ன இந்த பாசிபிலிட்டியில் போடுறேன் அப்படின்னா பி ஹூ இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் எல்லா. ஸோ நான் எல் இங்கே போட்டால் எனக்கு இங்கே எம்என்னு இங்கே எம்என்னு வருவாங்க. அப்போ இங்கே எனக்கு எம்என்னு இமீடியட் நெய்பராக வரமாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால எனக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. இது ஒரு பாசிபிலிட்டி, இது ஒரு பாசிபிலிட்டி. ஸோ இந்த 2 பாசிபிலிட்டியை வச்சு இப்போ கொஸ்டின் எனக்கு என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. ஹூ சிட்ஸ் தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட்? லெஃப்ட் எண்ட்ல இருந்து தேர்ட் யாருன்னு தான் கேட்குறாங்க. ஸோ 1 2 3 இதுல லெஃப்ட் எண்ட்ல லெஃப்ட்ல இருந்து தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட்னா பி உட்காந்துருக்காங்க. இங்கே தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட்னா எல் உட்காந்துருக்காங்க. எனக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஆன்சர் கிடைச்சிருச்சு, பட் 2 டைப்ஸ் ஆஃப் ஆன்சர் கிடைக்குது. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு செக் பண்ணலாமா? ஒன்லி 1 person sits between எல் அண்ட் என். ஸோ எல்லுக்கும் என்னுக்கும் நடுவில் எனக்கு 1 person who sits at the right end. ஸோ என் யாரு? who sits at the right end of the row. ஸோ என்னன்றவங்க ரைட் எண்ட் ஆஃப் த ரோல இருக்காங்க. ஸோ இந்த இதுலயே நம்ம ஃபில் பண்ணலாமா? ஃபில் பண்ணா எங்க வருவாங்கன்னு பார்க்கலாம். ஸோ 5 person என்னன்றவங்க ரைட் எண்டு. ஸோ நான் இங்கே என்னன்னு போட்டா எனக்கு எல்லுக்கும் என்னுக்கும் நடுவில் ஒருத்தர் அப்படின்னா எனக்கு இங்கே எல் வந்துருவாங்க. ஓகேவா? எம் இஸ் நாட் அட்ஜசன்ட் டு எல். ஸோ எம் இஸ் நாட் அட்ஜசன்ட் டு எல்னா எனக்கு எம் இங்கே வரமாட்டாங்க, இங்கேயும் வரமாட்டாங்க. அப்போ எனக்கு மிச்சம் இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் இதுதான். இங்கே எனக்கு எம் வந்துருவாங்க. பி சிட்ஸ் லெஃப்ட் ஆஃப் ஓ.
ஸோ லெஃப்ட் ஆஃப் ஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ஓ இங்கே தான் இருக்கணும், லெஃப்ட் ஆஃப் ஓ இங்கே தான் பி வருவாங்க. ஸோ MPLON அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி மட்டும் தான் வந்திருக்கு. இப்போ ஆன்சர் பாருங்க. தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் யார் இருக்காங்க? எல் இருக்காங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் நம்மளால ஆன்சர் பண்ண முடிஞ்சது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சும் நம்மளால ஆன்சர் பண்ண முடிஞ்சது. பட் ஆனால் 2 ஆப்ஷன் வந்துச்சு. 2 ஆப்ஷன் இருந்தது. பட் நமக்கு இருக்கிற ஆப்ஷன் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி ஏதாவது ஒண்ணு நம்ம எந்த பாசிபிலிட்டி அப்படின்றத நம்ம எடுத்துட்டு இருந்திருப்போம். ஓகேவா? செட் ஆஃப் கொஸ்டின் குடுத்திருந்தா. ஆனா, இங்க எனக்கு ஆன்சரே பண்ண முடியாமலாம் இல்ல. 2 பாசிபிலிட்டி வந்துச்சு. 2 பாசிபிலிட்டில எனக்கு ஆன்சர் இருக்கு. இன்கேஸ் நமக்கு இந்த மாதிரி டேட்டா சஃபிஷியன்சில கேட்காம, சீட்டிங் அரேஞ்ச்மென்ட்ல கேட்கறாங்கன்னு வைங்களேன். நமக்கு குடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எய்தர் அப்படின்ற மாரி இருக்கும். ஓகேவா? எய்தர் பி ஆர் எல் அப்படின்ற மாரி இருக்கும். அந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். இப்ப எனக்கு ஸ்டேட்மெண்ட் 1ம் ஆன்சர் தருது. ஸ்டேட்மெண்ட் 2வும் ஆன்சர் தருது. ஓகேவா? அப்ப என்னுடைய ஆப்ஷன் என்னது? எய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 ஆர் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். ஓகே. எனக்கு 2 பாசிபிலிட்டி வருது. ஸோ, அதனால எனக்கு எந்த ஆன்சர்ன்னு கன்ஃபார்மா தெரியாது. ஸோ, அதனால அது தப்பு. அந்த ஸ்டேட்மெண்ட்ட வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியாதுன்னு டிசைட் பண்ணக்கூடாது. சரிங்களா? கிளியர் தானே? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. The conclusion of all textbook can never be pen is definitely followed by which of the following statement? ஸோ இது என்ன கொஸ்டின்? சில்லாகிசம்ல இருந்து கேட்டிருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் டெக்ஸ்ட் புக் கேன் நெவர் பி பென். கேன் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வச்சிருக்காங்க. கேன்னா என்னது? பாசிபிலிட்டி டைப்குள்ள வந்துருமா? ஓகேவா? ஸோ பாசிபிலிட்டி டைப்குள்ள வந்துரும். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. few textbooks are notebooks. ஸோ எனக்கு டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்காங்க. few textbooks are notebooksனா few textbooks are notebooks. ஓகே. all notebook are paper. எனக்கு எல்லா நோட்புக்கும் என்னது? பேப்பர். no paper is pen. ஸோ எனக்கு no paper is pen. இப்போ எனக்கு என்ன கன்க்ளூஷன் வேணும்? all textbook can never be pen. எனக்கு இங்க பாருங்க. இங்க கொஞ்சம் டெக்ஸ்ட் புக் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் புக் நெவர் பி பென் தான். ஆனா இங்க என்னது? எனக்கு இந்த டெக்ஸ்ட் புக் பென்னா கூட இருக்கலாம். ஓகேவா? பட் ஆனா இந்த ஷேடட் போர்ஷனுக்குள்ள இருக்கிறது எனக்கு பென்னா இருக்காது கண்டிப்பா. எனக்கு ஒரு ஹாஃப்ல பென்னா இல்லனாலும் கேன் பாசிபிலிட்டி தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு சம் டெக்ஸ்ட் புக் கேன் நெவர் பி பென், ஆல் டெக்ஸ்ட் புக் கேன் நெவர் பி பென்னா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பாசிபிலிட்டி தான். 100% ஷியூரா கேட்கல அவங்க. 100% ஷியூரான கன்க்ளூஷனா கொடுக்கல. ஸோ பாசிபிலிட்டி இருக்கு. இந்த ஷேடட் போர்ஷன் எனக்கு பென்னா இல்லாம இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி இந்த அன்ஷேடட் பொசிஷனும் எனக்கு பென்னா இல்லாம இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. ஸோ இந்த கன்க்ளூஷன் என்னால இந்த ஸ்டேட்மெண்ட் 1ல இருந்து என்னால எடுத்துக்க முடியுது. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. ஆல் டெக்ஸ்ட் புக் இஸ் பேப்பர். ஸோ எல்லா டெக்ஸ்ட் புக்கும் எனக்கு பேப்பர். no paper is pen. எனக்கு no paper is pen. only a few pen is notebook. So only a few pen is notebook. So only a few pen is notebook. ஒன்லி, வெரி ஃபியூ இல்லை எல்லாத்துக்கும் கண்டிஷன் சொல்லியிருக்கோம். ஸோ யாரும் கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சிலாகிசம் கிளாஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. இங்கே எனக்கு என்ன கன்க்ளூஷன் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக? இங்கே பென் இருக்கு, பேப்பருக்குள்ளே தான் வந்து எனக்கு டெக்ஸ்ட் புக் இருக்கு. அப்போ எனக்கு ஆல் டெக்ஸ்ட் புக் நாட் பி எ பென் அப்படின்றத என்னால் டெஃபினட்டாகவே சொல்ல முடியும். பாசிபிலிட்டியாக மட்டும் இல்லை, என்னால் டெஃபினட்டாகவும் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அதனால இங்கேயும் என்னால் இந்த கன்க்ளூஷனை அரைவ் பண்ண முடியுது. அப்போ எனக்கு ஸ்டேட்மெண்ட் 1லயே அந்த கன்க்ளூஷன் அரைவ் பண்ண முடியுது. ஸ்டேட்மெண்ட் 2வை தனியாக வச்சாலும் என்னால் அரைவ் பண்ண முடியுது. ஸோ எனக்கு என்ன ஆப்ஷன் வரும்? எய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 ஆர் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? There are 5 students LTVGH. There are different heights. Who among them is second tallest person? So height order wiseல arrange பண்ண சொல்லியிருக்காங்க. V is taller than only L. V is taller than only L. L விட மட்டும்தான் எனக்கு V taller. ஓகேவா? V is taller only L. ஸோ இப்போ நான் டிக்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறேன்னு வைங்க. ஹைட் ஆர்டரில் டிக்ரீசிங் ஆர்டர். மேலே எனக்கு ஜாஸ்தி ஹைட் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஓகே. ஸோ V is taller only than L. ஸோ எனக்கு V டாலராக இருக்காங்க. பட் ஆனால் எனக்கு கீழே L மட்டும் தான் இருக்காங்க. வேற யாருமே வந்து வியை விட கம்மி ஹைட்டு கிடையாது. எல் மட்டும்தான். எனக்கு டோட்டலாக அப்போ எத்தனை? 5 மெம்பர்ஸ்னா 2 மெம்பர்ஸ் போயிட்டாங்க. எனக்கு இன்னும் 3 மெம்பர்ஸ் வரணும். ஓகே. அடுத்து G is shorter than only T. டீயை விட மட்டும்தான் G ஷார்ட்டர்.
ஓகேவா? ஸோ G is shorter only T. ஸோ T இங்க, G இங்க. இப்போ என்ன சொல்லலாம்? G is shorter only compared to T. மத்த எல்லாரையும் விட G வந்து ஹைட் ஜாஸ்தி. ஓகேவா? கிளியரா? எனக்கு அப்போ மேல TG வந்துருவாங்க, கீழே VL, நடுவுல எனக்கு யார் இன்னும் ஃபில் பண்ணாம இருக்கும்? LTVGH தான் ஃபில் பண்ணாம இருக்கும். ஸோ இங்க எனக்கு H வந்துருவாங்க. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? Who among them is the second tallest? ஸோ செகண்ட் டாலஸ்ட் யாரு? G. ஸோ என்னால ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு தனியா ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 வச்சும் செக் பண்ண போறோம். G is taller than both V and L. So G is taller than both V and L. H is shorter than T. H is shorter than T னா T விட H is shorter than T. அப்போ T is taller than H ன்னு எழுதலாமா? So T is greater than H அப்படின்னு எழுதுறேன். But not shorter than V. யாரு? H. H is not shorter than V அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ H taller than V அப்படின்னு அர்த்தமா? ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வச்சு ஹைட் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண முடியுமா பாருங்க. L is shorter than H அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ L is shorter than H. அப்போ H is taller than L தான். இப்போ நான் T வச்சுக்கிறேன். Tக்கு அப்புறமா எனக்கு H வருவாங்க. Hக்கு அப்புறமா யார் வருவாங்க? H is greater than L. H is greater than V கூட. G is greater than V and L. V and L விட எனக்கு G greater. ஓகே. இப்போ எனக்கு கொஸ்டின் என்னது? Who is the second tallest? ஸோ 5 பேரையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஆனா GT இங்க இருக்காங்க. இப்போ நான் எதனால G இங்க போட்டேன்? G எனக்கு இங்கேயும் வரலாம், அப்படி இல்லைன்னா இங்கேயும் வரலாம். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? எனக்கு TG இப்படி வரலாம், அல்லது இங்கேயே எனக்கு TG வரலாம். அடுத்து HLV. ஏன்னா இப்போ எனக்கு கொஸ்டின்ல கொடுத்துருது பாருங்க, T is taller than both V and L. V and L விட எனக்கு T இங்க இருந்தாலும் டாலரா இருக்கும், இங்க இருந்தாலும் டாலரா இருக்கும். H is shorter than T. ஸோ H T விட ஷார்ட்டர். ஸோ இங்க. பட் நாட் ஷார்ட்டர் தென் V அப்படின்னு சொல்லியிருக்காங்க. H is not shorter than V. அதனால எனக்கு H டாலர் இங்க போட்டோம். L is shorter than H. H விட L ஷார்ட்டர். அப்போ எனக்கு இங்க TG, இங்க TG யாரு வேணாலும் வரலாம். இப்போ நம்ம கொஸ்டின்ல who among them is the second tallest? செகண்ட் டாலஸ்ட்ல எனக்கு ஆப்ஷன்ல TG, எய்தர் T ஆர் G அப்படின்ற ஆப்ஷன் இருந்தா நார்மலா டேட்டா சஃபிஷியன்சில கேட்காம எனக்கு இது ஒரு வந்து ஆர்டர் அண்ட் ரேங்கிங் கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்கன்னு வைங்களேன், என்னால ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா? ஓகே தானே? ஸோ இங்கே ஆன்சர் வேற, இங்கே ஆன்சர் வேற அப்படிலாம் வந்து நீங்க யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதா அதை மட்டும் யோசிங்க. கிளியரா? எனக்கு ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தனியாகவும் ஆன்சர் பண்ண முடியுது, ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் வச்சு தனியாகவும் என்னால் ஆன்சர் பண்ண முடியுது. அப்போ என்னோட ஆன்சர் என்னது? எய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 or statement 2 is sufficient to answer the question. Clear? Next question பாருங்க. What is the code for can in the given coded language? Okay, first statementல we can write அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே ஒரு கேன், அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க அண்ட் she can read அப்படின்னு இருக்காங்க. ஸோ ரெண்டுலையும் காமனாக கேன் மட்டும் தான் இருக்கு. ஸோ கோட் லாங்குவேஜில் எனக்கு காமனாக என்ன இருக்குன்னு பாருங்க, ஏஎன் இங்கே இல்லை, சிஎன் இங்கே இருக்கு, டிஎன்னும் இல்லை. அப்போ கேனுக்கு எனக்கு என்ன ஆன்சர்? சிஎன். ஸோ ஆன்சர் பண்ண முடியுது ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தனியாக வச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இன் அ கோட் லாங்குவேஜ் she can work is written as and can you do this? ஸோ ரெண்டுலையுமே எனக்கு காமனாக கேன் தான் இருக்கு. இப்போ எனக்கு கோட் லாங்குவேஜில் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்க, ஆர்என் தான் காமனாக இருக்கு இல்லையா? ஸோ ஆர்என் தான். அப்போ இதுபடி எனக்கு கேனுக்கு ஆன்சர் என்னது? ஆர்என். அப்போ என்னால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தனியாக வச்சும் ஆன்சர் பண்ண முடியுது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தனியாக வச்சும் ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ எய்தர் ஆர் தான் நம்மளுடைய ஆன்சர். ஆப்ஷன் சி. கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 6 persons are sitting in a row facing north direction. So இங்க 6 persons north direction. 1, 2, 3, 4, 5, 6. But not necessarily in the same order. Who among them sits second to the right of R? Rல இருந்து செகண்ட் ரைட்ல யார் உட்கார்ந்துருப்பாங்க? ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, T sits at one of the extreme ends of the row. அப்போ எனக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும். T இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். சாரி, ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வரும். 2 persons sits between T and R. So 2 persons sits between T and R. Okay. அடுத்து only one person sits between P and U.
இப்போ எனக்கு 1% சிட்ஸ் பிட்வீன் P அண்ட் U அப்படின்னு இருக்காங்க. ஸோ நான் இங்கே P போட முடியாது. ஏன்னா 1% சிட்ஸ் பிட்வீன் P அண்ட் U அப்படின்னா இங்கே U வருவாங்க. ஸோ போட முடியாது. இங்கே P போடலாம் இல்லையா? ஸோ இங்கே ஒரு P ஆப்ஷன் பாசிபிலிட்டி போட்டோன்னா இங்கே எனக்கு U வரும். இங்கே நான் P போட முடியாது. அப்படி இல்லைன்னா எனக்கு இங்கே UP, இங்கே PU. அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் இந்த பாசிபிலிட்டியில். ஸோ இங்கே எங்கே போடலாம் நம்ம? இங்கே PU, UP. இந்த ஆப்ஷன் வந்துடும். ஓகே. ஒன்லி 1% சிட்ஸ் பிட்வீன் P அண்ட் U போட்டாச்சா? நெக்ஸ்ட் S சிட்ஸ் ரைட் ஆஃப் Q பட் நாட் த எண்ட். S சிட்ஸ் ரைட் ஆஃப் Q ஃபேசிங் நார்த்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது லெஃப்ட், இது ரைட். S சிட்ஸ் ரைட் ஆஃப் Qனா இதுதான் ரைட் சைட். அப்போ இங்கே நான் Q போடணும், இங்கே நான் S போடணும். பட் நாட் அட் த எண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே எனக்கு எண்ட்ல வந்துட்டாங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டி எனக்கு தப்பு. ஸோ இப்போ நான் இங்கே ஃபிட் இன் பண்ணுவோம். இங்கே ஃபிட் இன் பண்ணால் என்ன வருவாங்க பாருங்க. S சிட்ஸ் ரைட் ஆஃப் Q. ஸோ Q இங்கே அப்படின்னா ரைட் ஆஃப் Q. S இங்கே வந்துடுவாங்க. Q S சிட்ஸ் ரைட் ஆஃப் Q. Q உடைய ரைட்ல S உட்காந்துருக்காங்க. S எண்ட்லையும் இல்லை. அப்போ இதான் எனக்கான ஃபைனல் இது. ஓகேவா? இப்போ எனக்கு ஹூ சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஆர்ன்னு கேட்குறாங்க. ஸோ ஆர் இருக்காங்க. செகண்ட் ரைட்ல யார் இருக்கா? இங்கே தான் செகண்ட் ரைட் இல்லையா? ஸோ எஸ் இருக்காங்க. நம்மளால ஆன்சர் பண்ண முடியுது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தனியாக வச்சு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஒன்லி 1% சிட்ஸ் பிட்வீன் ஆர் அண்ட் எஸ். ஸோ ஆருக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் ஒன்லி 1%. ஓகே, எனக்கு இங்கேயும் எஸ் வரலாம், அப்படி இல்லைன்னா இங்கேயும் ஆர் வரலாம். அடுத்து Q சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஆர். ஆருடைய லெஃப்ட்ல செகண்ட். ஸோ லெஃப்ட்னா இங்கே தான் இல்லையா? அப்போ ஆருடைய லெஃப்ட்ல செகண்ட்னா செகண்ட் லெஃப்ட். ஸோ இங்கே Q. அப்போ எனக்கு ஆர் இங்கே தான் வரும். இங்கே ஆர் வந்தாங்க அப்படின்னா இங்கே வந்துடும். ஸோ அது கிடையாது. ஸோ அப்போ இங்கே எனக்கு Q, நடுவில் ஒருத்தர் ஆர், திரும்ப நடுவில் ஒருத்தர் எஸ் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ நமக்கு கொஸ்டின் என்னது? செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஆர். ஸோ ரைட் ஆஃப் ஆர்ல செகண்ட் ரைட். ஸோ ரைட் எனக்கு இதான். செகண்ட் ரைட்ல யாரு? எஸ். இவங்கள நம்ம எங்க கொண்டு போய் எண்ட்ல வச்சு ஃபிட் இன் பண்ணாலும், இல்லை இந்த பக்கம் எண்ட்ல இருந்து எனக்கு ஃபிட் இன் பண்ணாலும், ரைட் ஆஃப் ஆர்ல எனக்கு யார் தான் உட்காந்துருக்க போறாங்க? எஸ் தான் உட்காந்துருக்க போறாங்க செகண்ட் ரைட் ஆஃப் ஆர்ல. ஓகேவா? அப்போ என்னால செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சும் தனியாகவும் ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்னதுப்பா? எய்தர் ஆர். கிளியர்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் அ கோட் ஃபார் charger in the given coded language? In a certain language, watch screen keypad is coded as. Okay. அடுத்து பேட்டரி வாட்ச் சார்ஜர். இங்கே எனக்கு சார்ஜரே இல்லை, இங்கே சார்ஜர்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படி நான் காமனாக இருக்கிறது ரெண்டையும் லிங்க் பண்ண முடியும்? பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ வாட்ச் மட்டும்தான் எனக்கு ரெண்டுலையும் காமனாக இருக்காங்க. ஸோ வாட்சோடைய கீவேர்டு வேணால் என்னால் கண்டுபிடிக்க முடியும். வாட்சுடைய கீவேர்டு என்ன வரும்? எம் தான் காமனாக இருக்குது. ஸோ எம் தான் வாட்சுடைய கீவேர்ட் தான் வரும். ஓகேவா? என்னால் சார்ஜருடைய கீவேர்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தனியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்து in a certain code language, battery charger mobile is coded as and mobile screen keypad is coded as. எனக்கு சார்ஜரோட தான் வேணும். ஆனால் இங்கே எனக்கு மொபைலோடது கிடைக்குதா? வாட்சோடையது என்ன கண்டுபிடிச்சோம்? எம்எம்னு மேலே இருக்கிறதுலேருந்து கண்டுபிடிச்சோம். இங்கே எனக்கு மொபைல் தான் காமனாக இருக்குது. ஸோ இங்கே எனக்கு என்னென்ன என்னன்னு இல்லை, ஆர்ஆர் காமனாக இருக்கு இல்லையா? அப்போ மொபைலுடைய கோடு எனக்கு ஆர்ஆர். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இதுல இருந்தும் என்னால் சார்ஜரோடைய கீவேர்டு என்னன்றதை கண்டுபிடிக்க முடியல. தனியாக செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு ரெண்டையும் கம்பைண்டாக வச்சு கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போமா? கம்பைண்டாக வச்சு கண்டுபிடிச்சா என்ன வரும்னு பாருங்க. இங்கே எனக்கு பேட்டரி வாட்ச் சார்ஜர்ன்னு இருக்கா? ஸோ எனக்கு பேட்டரிக்கு இங்கேயும் எனக்கு பேட்டரி இருக்கு. ஸோ பேட்டரி சார்ஜர் தான் இங்கே எனக்கு காமனாக இருக்கு. இங்கேயும் எனக்கு பேட்டரி சார்ஜர் காமனாக இருக்கு. ஸோ எனக்கு வாட்சுக்கு எம்எம்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்என்கேகே இங்கேயும் எனக்கு என்என்கேகே இருக்கு. ஓகே, வேற ஏதாவது காமனாக இருக்கா பாருங்க. ஸ்க்ரீன் கீபேட் அப்படின்னு வேற எதுவுமே காமனாக இல்லை. ஸோ பேட்டரிக்கு எனக்கு பேட்டரி சார்ஜர் இது ரெண்டையும் சேர்த்து எனக்கு என்ன கிடைக்குது? கோடுபாடு என்என்கேகே அப்படின்னு கிடைக்குது. இங்கே எனக்கு கீபேடுக்கு என்னதுன்னு கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. வாட்சுக்கு எனக்கு எம்எம்னு தெரிஞ்சிருச்சு.
அடுத்து கீபேடுக்கு ஏன்னா இங்க கீபேட் இருக்கு இல்லையா? ஸோ அதனால இதுல ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம். எஃப்எஃப்ஜிஜின்னு இருக்கு. ஸோ இங்கேயும் எஃப்எஃப்ஜிஜின்னு இருக்கு. மொபைல் ஸ்கிரீன் கீபேட். ஸ்கிரீன் கீபேடுக்கு ஸ்கிரீன் கீபேட். இதுக்கு ஜிஜிஎஃப்எஃப். ஸோ எதுலையுமே ரெண்டையும் சேர்த்தா கூட நம்மளால என்ன பண்ண முடியல? கோடு கண்டுபிடிக்க முடியல இல்லையா? ஸோ போத் ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஸோ நம்ம இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து வச்சு கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா அப்படின்றப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா எல்லா வேர்ட்ஸ்க்கான கீவேர்டையும் பார்த்து நம்ம வந்து எழுதி வச்சுக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் பாயிண்ட் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இசட்? டைரக்ஷன் மட்டும் தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பாயிண்ட் எக்ஸ் இஸ் நார்த் ஆஃப் பாயிண்ட் என். ஸோ விச் இஸ் நார்த் ஆஃப் பாயிண்ட் கே. பாயிண்ட் எக்ஸ் இஸ் நார்த் ஆஃப் பாயிண்ட் என். இங்கே என் பாயிண்ட் இருக்காங்க. இவங்களுடைய நார்த்தில் எனக்கு எக்ஸ் இருக்காங்க. விச் இஸ் நார்த் ஆஃப் பாயிண்ட் கே. இங்கே விச்ன்றது என். என்னன்ற பாயிண்ட் என்னது? கே உடைய நார்த்தில் இருக்காங்க. அப்போ எனக்கு கே இங்கே இருப்பாங்களா? கே உடைய நார்த்தில் என், என்னுடைய நார்த்தில் எக்ஸ். அடுத்து பாயிண்ட் வி இஸ் ஈஸ்ட் ஆஃப் என். ஈஸ்ட் ஆஃப் என்ல வி. பாயிண்ட் வி இஸ் நார்த் ஆஃப் பாயிண்ட் எல். ஸோ வி எந்த பாயிண்ட்ல இருக்காங்க? எல் பாயிண்ட் உடைய நார்த்தில் இருக்காங்க. எல் விச் இஸ் ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் கே. ஸோ ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் கே எல். பாயிண்ட் இசட் இஸ் ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் வி. வியுடைய ஈஸ்ட்ல எனக்கு இசட் இருக்காங்க. இப்போ எனக்கு யாருக்குல இருந்து டைரக்ஷன் கேட்டாங்க? பாயிண்ட் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இசட். இசட்ல இருந்து எனக்கு பாயிண்ட் எக்ஸ் உடைய டைரக்ஷன் கேட்குறாங்க. பாயிண்ட் எக்ஸ் உடைய டைரக்ஷன் என்ன வந்துருச்சு? நார்த் வெஸ்ட். ஓகே, அப்ப ஆன்சர் பண்ண முடியுது ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தனியா வச்சு. ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பாயிண்ட் இசட் இஸ் நார்த் ஆஃப் பாயிண்ட் ஆர். ஸோ பாயிண்ட் ஆர் இங்க, இசட் இஸ் நார்த் ஆஃப் பாயிண்ட் ஆர் விச் இஸ் வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் எல். ஆர்ன்ற பாயிண்ட் எல்லுடைய பாயிண்ட்ல இருந்து வெஸ்ட்ல இருக்காங்க. ஓகேவா? பாயிண்ட் பி இஸ் சவுத் ஆஃப் பாயிண்ட் எல். எல்லுடைய பாயிண்ட்ல இருந்து சவுத்துல தான் எனக்கு யார் இருக்காங்க? பாயிண்ட் பி. பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் பி. பி உடைய ஈஸ்ட்ல தான் எனக்கு யார் இருக்காங்க? எக்ஸ். ஸோ எனக்கு வித் ரெஸ்பெக்ட் டு இசட் எனக்கு எக்ஸ் உடைய டைரக்ஷன் வேணும். ஸோ எக்ஸ் உடைய டைரக்ஷன் என்ன வந்துருச்சு? சவுத் ஈஸ்ட். எனக்கு ஆன்சர் மேபி டிஃபர் ஆகலாம் இந்த டைரக்ஷன்றது. பட் நமக்கு ஆன்சர் சேமா வரணுன்றது கிடையாது. ரெண்டத்தையும் வச்சு நம்மளால அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா முடியலையான்றது மட்டும் தான் நம்மளுடைய டார்கெட்டா இருக்கணும். ஓகேவா? ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு என்னால் தனித்தனியாக வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ எய்தர் ஆர் தான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. 6 persons are buying a new mobile on consecutive days but not necessarily in the same order. Who bought a mobile immediately before B? Bக்கு முன்னாடி யார்? அதுவும் immediately before B யார் வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. A bought a mobile immediately before E. ஈக்கு முன்னாடியே ஏ வாங்கிட்டாங்க. அண்ட் இமீடியட்லி ஆஃப்டர் பி. ஓகேவா? பிக்கு அப்புறமா ஏ வாங்கினாங்க, ஈக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க. ரெண்டுமே இமீடியட்லி கொடுத்துட்டாங்க. நான் அப்படியே லைன்ல அரேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்து ஒன்லி 2 persons ஆர் பாட் பிட்வீன் பி அண்ட் எஃப். ஸோ பி அண்ட் எஃப்க்கு நல்ல 2 person தான் வாங்கியிருக்காங்க. ஸோ பி 2 பேர் இருக்காங்க, எஃப் இங்கே வரலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு மேலேயும் எஃப் போகலாம். டோட்டலாக எனக்கு 6 persons இல்லையா? ஸோ அதனால எனக்கு மேலேயும் எஃப் போகலாம். 1 2 3 4 5 6 அப்படியும் வரலாம். ஓகே. டி பாட் இமீடியட்லி ஆஃப்டர் ஜி. ஸோ ஜிக்கு அப்புறமா எனக்கு இமீடியட்டா டி வாங்கிட்டாங்க. எனக்கு இந்த ஒரு பாசிபிலிட்டின்னு வைங்களேன். எங்க வரும் என்னுடைய ஜிடி? ஜிடி இங்கே வரும். இது ஒரு பாசிபிலிட்டி. ரெண்டாவது பாசிபிலிட்டி பிஏஇ எஃப் இப்படி இருக்காங்கன்னு வைங்களேன். ஜிடி எங்க வருவாங்க? இங்கே வருவாங்க. இது என்னுடைய ரெண்டாவது பாசிபிலிட்டி. ஓகேவா? புரியுதா? பிஏஇ எஃப் ஜிடின்றது ஒரு பாசிபிலிட்டி. அடுத்து இங்க ஏஇபி இங்கே டிஜிஎஃப்ன்றது இன்னொரு பாசிபிலிட்டி. இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க? 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஹூ பாட் அ மொபைல் இமீடியட்லி பிஃபோர் பி. அப்போ இந்த பாசிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக ரூல் அவுட் ஆயிடுமா? பிஏஇ பாசிபிலிட்டி ரூல் அவுட் ஆயிடுமா? அப்போ எனக்கு இருக்க ஒரே ஒரு பாசிபிலிட்டி எஃப்ஜிடிபிஏஇ. இமீடியட்லி பிஃபோர் பி யார் வாங்கினாங்க? இமீடியட்லி பிஃபோர் பி யார் வாங்கினாங்க? டி தான் வாங்கினாங்க. அப்போ என்னால் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு ஆன்சர் பண்ண முடியுது. ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. ஒன்லி 1 person பாட் பிட்வீன் ஏ அண்ட் டி.
ஏக்கும் டிக்கும் நடுல ஒன்லி 1% பாட். ஸோ இங்கே டி வரலாம், இல்லை இங்கே ஏ வரலாம், எப்படி வேணா மாற்றி வரலாம். who bought before A, D bought before A அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னுடைய பாசிபிலிட்டி என்னது? D ஃபர்ஸ்டே வாங்கிட்டாங்க, அப்புறம் தான் A வாங்கினாங்க. ஸோ D நடுல ஒருத்தர் A, இதுதான் பாசிபிலிட்டி. F does not buy before E அப்படின்னு சொல்லியிருக்காங்க. F does not buy before Eனா E, F does not buys before E. Eக்கு முன்னாடி எனக்கு F வாங்கலை. ஸோ அப்போ எனக்கு Eக்கு அப்புறமா F வரணும். ஓகேவா? ஸோ ஈக்கு அப்புறமா எஃப் வரணும்னா எனக்கு இஎஃப் எங்கே வரலாம்? இங்கே இப்படி வரலாம். அப்படி இல்லைன்னா மேலே இங்கே இஎஃப் வரலாம். அப்படி இல்லைன்னா இங்கே இங்கே இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு எஃப் வரலாம். ஸோ எனக்கு இஎஃப் நம்ம எங்கே வேணாலும் பிளேஸ் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் என்னால் தனியாக ஆன்சர் பண்ண முடியல. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு என்னால் தனியாக ஆன்சர் பண்ண முடிஞ்சதா? ஓகேவா? இப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட என்னால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணால் ஆன்சர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணால் டிக்கும் ஏக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எஃப் டஸ் நாட் பை பிஃபோர் இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. இந்த கண்டிஷன் படி எனக்கு எஃப் முன்னாடியே வாங்கிட்டாங்க, ஈக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க. ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணா எனக்கு டோட்டலா ரெண்டுலையும் கான்ட்ரவர்சியான ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அப்படிதானங்க? இங்க எனக்கு எஃப் பைஸ் பிஃபோர் இ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இங்க பாருங்க, எஃப் டஸ் நாட் பை பிஃபோர் இ அப்படின்ற மாதிரி வருது. ஓகேவா? ஸோ அதனால இங்க ரெண்டும் வேற வேற கான்ட்ரவர்சி மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம கம்பைன் பண்ண முடியாது. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient to answer the question. ஓகேவா? கிளியரா? ஒரு சில இடத்துல நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, 2 ஸ்டேட்மெண்ட் டுகெதரா இருந்தா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும்னு பார்ப்பீங்க. நமக்கு இங்க பாத்தீங்கல்ல, ஃபைனலா நம்ம ஃபிக்ஸ் பண்ண இதுல வேற வேற மாதிரி வருது. ஓகே, நமக்கு ஃபைனலா ஒரே ஆன்சர் வரணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் ஒரே ஸ்டேட்மெண்ட் 2 இதுலையும் மாற்றி மாற்றி இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம 2 ஸ்டேட்மெண்ட்டு டுகெதராக போட்டாலும் நமக்கு வர ஆன்சரை வந்து நம்மளால 200% ஷியராக சொல்ல முடியாது. பாசிபிலிட்டிஸ் 2 அப்படின்னு இருக்கலாம். பட் ஆனால் நமக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸே நம்மளால பண்ண முடியாத மாதிரி போயிடும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, 8 persons are sitting around a square table at an equal distance between each other. ஸோ ஸ்கொயர் டேபிளில் 8 persons உட்காந்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8. The person sitting at the corner facing inside. ஸோ கார்னரில் உட்காந்துருக்கவங்க இன்சைடு ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. அண்ட் ரிமைனிங் ஃபேஸிங் அவுட் சைட். ஸோ வெளியில் இருக்கவங்க, இங்கே மிடில் இருக்கவங்க ஃபேஸிங் அவுட் சைட். Who sits fourth to the left of the one who sits second to the right of R அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஸ்டேட்மெண்ட் 1 2 ரெண்டையும் தனித்தனியாக ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணி பார்க்கணும். முடியலன்னா ரெண்டையும் சேர்த்து வச்சு ட்ரை பண்ணணும். ஓகேவா? V sits second to the right of T. ஓகே, 2 persons are sitting between U and W who sits at an immediate neighbor of T. S sits second to the left of R. ஸோ இங்கே எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. பட் நமக்கு தேவையான அந்த ஒரு டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட் தேடுவோம் இல்லையா? ஏதாவது ஒன்று ஃபேஸிங் இன்சைடு இல்லை ஃபேஸிங் அவுட் சைடு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு, அந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே இல்லை. ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ட்ரை பண்ணோம்னா நிறைய பாசிபிலிட்டி போயிட்டுருக்கும். ஸோ இங்கே நம்ம ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ட்ரை பண்ணோன்னு வைங்களேன், நிறைய பாசிபிலிட்டிஸ் போகும். ஒன்று என்ன பண்ணணும்? இந்த சம்மை ஸ்கிப் பண்ணணும், இந்த கொஷினை ஸ்கிப் பண்ணணும். அப்படி இல்லைனா வேற ஏதாவது ஷார்ட்கட்டில் இன்டெரக்டாக ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, V and U are immediate neighbors of R who sits third from Q. W sits second to the left of S. U sits third to the right of R. P is facing outside the table. நமக்கு தேவையான ஒரு டேட்டா இங்கே தான் இருக்கு. P sits outside the table. அப்போ எனக்கு பாசிபிலிட்டி இன்னும் 3 பாசிபிலிட்டிஸ் வரும். ஸோ அப்போ என்னால் இதை வச்சு ஆன்சர் பண்ண முடியும். பட் இதை மட்டும் தனியாக வச்சு ஆன்சர் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. நிறைய பாசிபிலிட்டிஸ் எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ அதனால இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே எனக்கு டெஃபினேட் டேட்டா இல்லை அப்படின்னா, ஏன்னா இங்கே எனக்கு ஸ்டேட்மெண்ட் 1 தனியாக ஸ்டேட்மெண்ட் 2 தனியானா எனக்கு 2 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷினை உட்காந்து அவ்வளோ டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் பண்ணலாம். இங்கே எனக்கு டெஃபினட் டேட்டா இல்லை. ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. பிகாஸ் பாசிபிலிட்டி இன்க்ரீசஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே எனக்கு ஸ்டேட்மெண்ட் 2 alone கேன் ஆன்சர்.
அப்படின்ட்டும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணாதான் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சம்ஸ் வந்துச்சு அப்படின்னா, நீங்க அப்ராக்ஸிமேட்டா தான் ஆன்சர் போடுற மாரி இருக்கும். ஏன்னா இங்க 2 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் நீங்க அங்க 5, 5 செட் சால்வ் பண்றதுக்கு இந்த ஒரு கொஸ்டின்ல டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேவா? நார்மலா சில்லாகிசமோ, இல்ல கோடிங் அண்ட் டீகோடிங்ல இருந்தோ, இல்ல டைரக்ஷன், பிளட் ரிலேஷன்ல இருந்து வந்தது அப்படின்னா, இந்த மாதிரி டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின ஆன்சர் பண்ணுங்க. பட் ஆனா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா, சிம்பிளா இருந்தா மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. ஐ மீன் ட்ரையாங்கிள், ஸ்கொயர்ல சிம்பிளா இருந்தா அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி 8 மெம்பர்ஸ் வச்சு டேட்டா ஃபிக்ஸடா இல்லாத இடத்துல மோஸ்ட்லி அப்ளை பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸ்ல டைம் இருக்கு இல்லையா? ஸோ சால்வ் பண்ணி பார்ப்போமா? P facing outside the table. V and U are immediate neighbors of R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. V and U immediate neighbors of R அப்படின்னா நம்ம எங்க போடலாம்? R இங்க இருப்பாங்க, V இங்க இருக்கலாம், U இங்க இருக்கலாம். ஓகேவா? ஸோ R sits third from Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Qல இருந்து தேர்டு. அப்போ நம்ம Qவை எங்க வேணா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். W sits second to the left of S. U sits third to the right of W அப்படின்னு போட்டிருக்காங்க. U sits third to the right of W. இப்போ நான் W இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே வந்து ப்ராபபிலிட்டி தான், அப்ராக்சிமேட்டா தான் போட்டிருக்கேன். ஸோ டபிள்யூல இருந்து எனக்கு தேர்ட் ரைட்ல யார் உட்காந்துருக்கா? U. U sits third to the right of W. Wல இருந்து ரைட்னா இந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் ரைட்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ரைட். அப்போ எனக்கு U இங்கே தான் இருப்பாங்க. கரெக்டா? ஸோ U இங்கே தான் இருப்பாங்க. இப்போதான் நமக்கு தெரிஞ்சது V and U are immediate neighbors of Rன்னு. அப்போ R நடுவில் இருக்கணும், எனக்கு V இங்கே இருக்கணும். இந்த சைடு என்ன V போட்டா இங்கே R போட முடியாது. ஸோ அதனால இங்கே Vனா இங்கே R போட்டு ஃபில் பண்ணிக்கலாமா? ஓகேவா? கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. R sits third from Q. Qல இருந்து தேர்டு. ஸோ அப்போ Qல இருந்து இங்கன்னா 2 தான் வரும். இந்த சைடுனா 1, 2, 3ன்னு வந்துருமா? ஸோ Q இங்க. கிளியர்? அடுத்து இன்னும் வேற யாரும் மிச்சம் இருக்காங்க? 2 இடத்துல நமக்கு இன்னும் கேப் இருக்காங்க. வேற யார் இருக்காங்கன்னு பாருங்க. P, Q, R, ST தான் நமக்கு மிச்சம் இருக்காங்க. இந்த ST பத்தி இவங்க பேசவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணலாம்? ST இங்க வரலாம், இல்ல ST இங்க வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, இங்க நான் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் திரும்ப ஒரு டைம் செக் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு என்னால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. S sits second to the left of R. R உடைய லெஃப்ட்ல செகண்ட். அப்படின்னா R இங்க உட்கார்ந்துருக்காங்க ஃபேசிங் இன்சைட். இது லெஃப்ட், இது ரைட். இங்க பாருங்க S sits second to the left of R. R உடைய லெஃப்ட்னா நான் இங்க எடுத்த W இங்க தப்பாயிடும். இங்க தான் R வருவாங்க. ஸோ இப்போ நான் இங்க ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போட்டிருக்கேன் இல்லையா? இது டோட்டலா நான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ ட்ரை பண்ணி பார்த்தா என்ன வரும்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும்னா இங்கே எனக்கு 8 பேர். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே. இப்போ எனக்கு R உடைய லெஃப்ட்ல யாரு செகண்ட்? S இட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் Rன்னு இருந்ததா? ஸோ இங்க R, இங்க Sன்னு வச்சுக்கலாம். சாரி, இங்கே தான் R இருப்பாங்க. அப்போதான் எனக்கு செகண்ட் லெஃப்ட்ல இங்க வருவாங்கன்னா இங்கே S. S சிட் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் R. அடுத்து V sits second to the right of T. ஓகே. வேற ஏதாவது S-ஐயும் R-ஐயும் பேஸா வச்சிருக்கான்னு பாருங்க. 2 persons sits between U and W. இங்கே U போட முடியாது. ஐ மீன் இங்கே U போடலாம். போட்டா 2 personsக்கு இங்கே போட்டுட்டு இங்கே W போடணும். இங்கே இல்லைனா எனக்கு இங்கே 2 person விட்டு இங்கே W போடணும். ஸோ Wக்கு இப்போதைக்கு இல்லைனா U இங்கே போட்டனா இங்கே 2 personsக்கு அப்புறமா இங்கே W. அந்த மாதிரி தான் போடணும். V sits second to the right of T. ஓகே. இங்க Wக்கு என்னது? who sits as an immediate neighbor of Tன்னு இருக்காங்களா? அப்போ T-யை எங்கேயாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். T-யை எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணலாமா? W who sits immediate neighbor of T. ஓகே. இப்போ நான் T இங்க போடுறேன் அப்படின்னா W who sits immediate neighbor of T. V sits second to the right of T-யா? இங்க எனக்கு T இப்படி ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. செகண்ட் டு த ரைட் ஆஃப் T-னா 1, 2 அப்படின்னு எனக்கு பாசிபிலிட்டி இங்க வரும். ஓகேவா? ஸோ அதனால T இங்க அப்படின்னா V இங்க வருவாங்க. செகண்ட் டு த ரைட் ஆஃப் T. இப்போ 2 persons between U and W அப்படின்னு இருக்காங்க. W இங்க வந்துட்டாங்க.
2% இங்க அப்படின்னா எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. U இங்க தான் போட்டாகணும். இப்ப நம்ம குடுத்த கண்டிஷன் எல்லாம் வந்துச்சான்னு பாருங்க. V sits second to the right of T. T உடைய ரைட்ல செகண்ட் V ஓகே. 2% sit between U and W. U and W க்கு நடுவுல 2 persons. Who sits an immediate neighbor of T. W எங்கது? Immediate neighbor of T. T உடைய immediate neighbor W. S sits second to the left of R. Left of Rல S உட்காந்துட்டாங்க. எனக்கு மிச்சம் யார் இருக்காங்கன்னு பாருங்க. Pல இருந்து ஸ்டார்ட் ஆகுறாங்க இல்லையா? ஸோ P, Q எனக்கு மிச்சம் இருப்பாங்க. ஸோ இங்க P அல்லது Q இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க P அல்லது Q இருக்கலாம். இப்போ அவங்க கொடுத்த இந்த கண்டிஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இங்க ஒரு பாசிபிலிட்டி நான் வரைஞ்சிருக்கேன். இங்க எனக்கு அவங்க கொடுத்த கண்டிஷன் மட்டும் வச்சு போடுற மாதிரி இங்க நான் ஒரு தனியா போட்டிருக்கேன். இப்போ எனக்கு என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். Who sits fourth to the left of the one who sits second to the right of R? ஸோ இந்த ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம் யாருன்னு. செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஆர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இங்கே தான் இருக்கு. இங்கே தான் ஆறு. செகண்ட் ரைட் ஆஃப் ஆர் பியா கியூவானே நமக்கு தெரியாது. இவங்களுடைய ஃபோர்த் லெஃப்ட்ல யாரு அதான் கேட்குறாங்க. ஃபோர்த் டு த லெஃப்ட். இவங்க இன்சைட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியா, அப்போ இப்படி இருப்பாங்க. இதான் லெஃப்ட், இதான் ரைட். ஸோ 1 2 3 4. ஃபோர்த் லெஃப்ட்ல யார் இருக்கா? எஸ் இருக்காங்க. ஸோ என்னால் ஆன்சர் பண்ண முடியுது. ஓகேவா? இப்போ நான் செகண்ட் பாசிபிலிட்டியில ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஒன் ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஆர். இங்க எனக்கு ஆர் இங்க இருக்காங்க. செகண்ட் ரைட்ல எஸ் இல்லது டி இருப்பாங்க. இவங்களுக்கு ஃபோர்த் டு த லெஃப்ட் யாருன்னு தான் கொஸ்டின். ஃபோர்த் லெஃப்ட்னா 1 2 3 4 டபிள்யூ. ஓகேவா? எனக்கு ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு மட்டும் தனியா ஆன்சர் பண்ணவும் முடியுது. 2 வச்சு மட்டும் என்னால ஆன்சர் பண்ண முடியுது. பட் ஆனா இங்க எல்லாமே நம்ம ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டிஸ் வச்சு தான் போடணும். அப்ராக்சிமேட்டா தான் நம்ம ஒன்னொன்னுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா? ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்டா ஃபிக்ஸ் பண்ணாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியுது. நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அவ்வளவுதான். மற்றபடி கொடுக்காத கண்டிஷன்ஸை பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். அப்போ என்னால ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சும் ஆன்சர் பண்ண முடியுது. 2 மட்டும் தனியா வச்சும் என்னால ஆன்சர் பண்ண முடியுது இல்லையா? ஸோ ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணோமா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு தான் இந்த டயக்ராம் போட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டும் அங்கே அப்ராக்சிமேட்டா அந்த டயக்ராம் போட்டோம். அப்போ என்னால் எய்தர் ஆர் அப்படின்னு ஆன்சர் போட்டோம். ஓகே, கரெக்டா? கிளியர் தானே? ஸோ மேக்ஸிமம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இந்த மாதிரி டேட்டா சஃபிஷியன்சி வந்துச்சு அப்படின்னா மெயின்ஸில் அட்டன் பண்ணுங்க. பட் ப்ரிலிம்ஸில் ட்ரை பண்ண வேணாம். ரிமைனிங் எல்லா டாபிக்ஸும் ட்ரை பண்ணுங்க. ஸோ எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு ரிவிஷன் கிளாஸ் மட்டும் இருக்குது. அந்த கிளாஸில் நம்ம 2023 கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் செஷன் மாதிரி பார்த்துடலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.